ரொம்ப சந்தோஷமான விஷயம். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அனைவருக்குமே இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் வெற்றினே சொல்லலாம். இவ்வளோ நாள் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சு குமுறிக்கிட்டு இருந்த அந்த கரூர் விஷயத்தில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நிம்மதியான தீர்ப்பு வழங்கியிருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. தமிழக அரசு அந்த அமைத்துள்ள அந்த ஒரு பழைய ஆணையம் வந்து புறக்கணிச்சிட்டதா சொல்லியிருக்காங்க. நியாயம் எப்போவுமே வெல்லும், தர்மம் வெல்லும்னு அண்ணே சொன்னது நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக அது பளிச்சிருக்குன்னே சொல்லணும். ஏண்டா எவ்வளோ பேசியிருப்பீங்க ஊப்பி நாய்களா, அமைச்சிருச்சுலடா உச்சநீதிமன்றம், இன்றைக்கி சிபிஐ விசாரணை எங்களுக்கு கொடுத்துருக்குடா, உங்கள் மூஞ்சியெல்லாம் எங்கே கொண்டு போய்டா வச்சு தேய்ச்சிக்கிருவீங்க, மீசக்காரா உனக்கெல்லாம் இருக்குது முக்தாரு, மீசக்காரன் சீமான், நீங்களாம் என்ன பேச்சு பேசுனீங்கடா, ஏண்டா என்னமோ வந்து அவர் வந்து இன்றைக்கி 41 பேரை வந்து தனியாலாம் வந்து கொலை பண்ணிட்டு போன மாதிரி பேசுனீங்களடா, போய் பேசுங்கடா. உங்கள் தமிழக அரசு அமைச்ச ஆணையம் வந்து இன்றைக்கி தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. சிபிஐ குழு அமைச்சிருக்காங்க. அந்த சிபிஐ குழுவை கண்காணிக்கிறதுக்கு 3 பேர் கொண்ட குழு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அப்படின்ற ஒருத்தர் விசாரிக்கிறாரு. அந்த குழுவில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இன்றைக்கி இடம் பிடிச்சி விசாரணை நடத்துறதுக்கு மேற்கொண்டிருக்காங்க. தமிழக அரசு அமைச்ச அந்த ஒரு பழைய ஆணையம், அந்த விசாரணை வந்து முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டது. உங்கள் மூஞ்சியிலெல்லாம் கரியும் நாமமும் சேர்ந்து பூசப்பட்டது அப்படின்னே சொல்லணும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அண்ணன் வந்து எந்த ஒரு பெரிய துயரில் இருந்து இன்றைக்கி நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், இல்லை அந்த ஒரு நிர்வாகிகள், செயலாளர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்திருக்கு. இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி வந்து நடக்கக்கூடாது. நம்ம தமிழக வெற்றி கழகத்துலேயும் எந்த ஒரு கட்சியிலையும் இந்த மாதிரி துயர சம்பவம் நடக்கக்கூடாது. இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கான ஒரு வெற்றியாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி எவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசுலேயும் சரி, மித்த கட்சிக்காரங்களும் சரி, ஏகப்பட்ட ஒரு விமர்சனங்களை தாண்டி இன்றைக்கி நம்மளுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னே சொல்லணும். இவ்வளோ தூரம் போராடி இந்த ஒரு வழக்கில் எங்களுக்கு உச்சநீதிமன்றத்திலேருந்து சிபிஐ விசாரணைக்கு கோரி கொடுத்த அந்த டிவிகே வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடிப்படை தொண்டர்ன்ற ஒரு முறையில் உங்களுக்கு நாங்கள் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இனி மேலும் நம்மளை எதிர்த்து பேசினவங்களுக்கு பூரா அடுத்தடுத்து அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நியாயம் எப்போவுமே வெல்லுங்க. அண்ணன் சொல்கிறது அது ஒன்று தான். உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருந்துக்கணும், கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்துக்கணும்னு சொல்லி நீங்கள் அண்ணன் உம்முன்னு இருந்தே சாதிச்சிருக்காரு. அதுதான் உண்மை. கண்டிப்பாக நியாயம் வெல்லும். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் கோபாலு, நடுப்பக்கம் நக்கி உனக்கு இருக்குடா, நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுன, உனக்கெல்லாம் தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன்டா, முடிஞ்சால் நீ என் மேலே வழக்கு போடுறா பார்ப்போம். ஏண்டா ஒரு தமிழக அரசுன்ற போர்வையில் நீ இருந்துக்கிட்டு 4 வருஷம் நக்கிறதுக்கு போயிருந்தியாடா, புடுங்குறதுக்கு போயிருந்தியாடா, நீ எல்லாம் கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, அப்போல்லாம் நீனு சேர்ந்து செத்துட்டியாடா. இப்போ என்னமோ புதுசாக வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் மேலே நீ அசிங்கமாக பேசுகிற, ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்து நீ பேட்டி கொடுக்குற அளவுக்கு. ஏண்டா உன்னையெல்லாம் அம்மா இருந்தப்போ எவ்வளோ அப்படியே பம்மிட்டு இருந்தியடா, இன்றைக்கி எப்படிடா நீ வெளியில் வந்த நாயே, நீ எல்லாம் வந்து செம்படிச்சுக்கிட்டு திரியிற, உனக்கு இருக்குடா, உனக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் உனக்கு அடுத்த ஆப்பு வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்திருக்கு, நாங்கள் அதை கொண்டாட போகிறோம். உன்னை நான் அடுத்த வீடியோவில் வச்சு செய்கிறேன், சரியா? போ. அனைவருக்கும் நான் வணக்கம். ஏன்னா இன்றைக்கி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் எதனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வீடியோவுக்கு ஹைப் பண்ணி விடுங்க, நம்ம வீடியோ நிறைய பேருக்கு காட்டும். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.